அல்லேலூயா. இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் நம்ம இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். அல்லேலூயா. ஆமென். ஆவியார் நம்மளோட பேசுகிற வார்த்தை அபிஷேகத்தினாலே முகம் முறிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. எப்படி முகம் முறிந்து போகும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அப்போஸ்தலர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு யாருங்க? இயேசு யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் பிசாசை பிடிக்கப்படுறது சரிப்படி யாவரும் என்ன பண்ணாருமா விடுதலை தந்து சுகமாக்கினார். அவருடைய சரீர நுகங்களை எல்லாவற்றையும் அவர் முறித்து போட்டார். அப்ப அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்போது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சவுல் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது வந்து இறங்கிட்டார். 23வது வசனம். 23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆள் அடைந்து சொஸ்தமாவான். இங்க பாருங்க, தாவீத அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பின்பு அவன் சுரமண்டல வாசிக்கும் போது ஒரு பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி அவன் நுகம் முறிந்து அவன் சுகமடைந்து அவன் சொஸ்தமானான். ஆமீன். அப்ப அபிஷேகம் நுகங்களை முறிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அபிஷேகம் முறிக்க வல்லமை உள்ளது. அப்ப அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம்னா என்ன? பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் பண்ணு, கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணு, கர்த்தருக்காக வஸ்திரங்களை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் என்றால் ஒரு மனுஷனோ இல்ல ஒரு பொருள் மீதோ எண்ணெயை ஊற்றுப்படுவது, இல்ல எண்ணெய் தேய்ப்பது, இல்லாது மூழ்கடிப்பது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் பண்ணக்கூடியதான ஒரு பொருளோ ஒரு மனுஷனோட தலைமையில எண்ணெய் ஊற்றி கர்த்தருக்கென்று பரிசுத்த கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அபிஷேகம் பண்ணப்படுவது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல யோவான் ஸ்நானன் சொல்றான், எனக்கு பின்வருபவர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நீ அபிஷேகம் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் நுகைகளை முறிக்க வல்லமை உள்ளது. இந்த அபிஷேகம் யாருக்காக சொல்றேன்னா அவருக்காக அபிஷேகம் சொல்றாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிக்கலாம்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஈசாயே நல்லா படிங்க. அப்படியே போடுறது. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பு, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா என்றார். பாத்தீங்களா? அபிஷேகம்னா கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்படணும். யாருக்கு அபிஷேகம் பண்ணப்படணும்னா கர்த்தருக்காக தான் அபிஷேகம் பண்ணப்படணும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்படணும். அவருக்காக மட்டும்தான் அந்த அபிஷேகம். அது எதுக்குன்னா நுகங்களை முறிக்கிறதுக்கு, பிசாசு வல்லமை அகப்பட யாரும் விடுதலை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்குவோம், பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காரணம் இருக்குது. அது தேவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது. அது எதுக்குன்னா தரித்திரர்களுக்கு சிறுவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது. சிறியர்களை மாற்றும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது. விடுதலை கொடுக்க முடியாக, கூடுதல் பார்வையுடைய முறையாக, மனித ஊத்தலும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்தை கண்டு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் மீண்டும் 38 வசனம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 வசனம் மீண்டுமாக. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும், பாருங்க இங்க என்ன பண்ணுங்க, இங்க லூக்கால பாக்குறோம். இன்னொன்று லூக்கால கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதை கண்டு இங்க பாக்குறோம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அது நன்மை செய்வராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஆமென். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஜெபஸ்தானங்களுக்கு கொடுக்கிறேன், இனிலும் வருகிறார், நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு அபிஷேகம் செய்வார். ஹல்லேலூயா, அபிஷேகம் செய்வார். அப்ப இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்க வல்லனுள்ளதாக இருக்கிறது. அபிஷேகம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஒரு மனுஷனை அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஒரு மனுஷனோட தலையை ஊற்றப்படுகிறது, எண்ணெயினால ஊற்றப்படுகிறது. நுகம்னா என்ன? அடுத்து நுகம், நுகம் சுமை பாரம். அதாவது ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டுல என்ன பண்றோமா, கழுத்துல
இந்த சுமை நுகம் வச்சாதான் இழுத்துட்டு போகும். அப்ப அந்த மாட்டு கழுத்து மேல என்ன இருக்கும்? ஒரு நுகம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாடு தானா போய் நுகையில மாட்டிக்கும். ஒரு மனுஷன் தூக்கி போய் அதை துரத்தி விட்டு அதை எடுத்து வச்சும் மாட்டிக்கும். அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுக்கு பல பிரச்சனை போட்டனால அவனோட கழுத்துல எந்திரிக்கு தலைமுறை கூடாதபடி நுகம் இருக்கிறது. ஒரு மனுஷனா போய் தானாவே முகத்துல மாட்டிக்கணும். ஆமே இல்லையா? அப்போ அந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு அபிஷேகத்தினால அந்த நுகம் முறிக்கப்படும் இல்லையா? அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். அப்போ அந்த நுகத்தடியில மாட்டப்பட்ட அந்த மாடு தானா வெளியே வர முடியுமா? மறுபடியும் வர முடியாது. யாரும் தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் அது வெளியே வரும். ஆமீன். அது தூக்கி விடுறதுதான் அபிஷேகம். நம்ம தோளில் மேல, நம்ம கழுத்தில் மேல, நம்ம வாழ்க்கை நிமிர கூடாதபடி நுகத்தங்களை முறியடிப்பதற்கு ஒண்ணு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினாலே நம்மள நுகங்கள் முறிக்கப்படும். நம்முடைய தோளில் மேல, நம்ம கழுத்தில் மேல நிமிரக்கூடாதபடி, நிமிர்ந்து யாரையும் பார்க்க கூடாதபடி, வாழ்க்கை உயரக்கூடாதபடி, எந்த ஒரு ஆசீர்வாதம் பார்க்க கூடாதபடி தடப்படி வச்சிருக்கிற நுகங்களை முறிக்க வல்லமை உள்ளது அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினால இந்த நாள் நம்ம நுகங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் இருந்தால் அவனுக்குள்ள இருக்கிற எல்லா நுகங்கள் முறிக்கப்படும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கணும். அந்த அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் அவருடைய 1வது வசனம். ஏசாயா 61 அதிகாரம் அவருடைய 1வது வசனம். 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம். பாருங்க, அப்போ ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தரோட ஆவியான கூட இருப்பார். ஹல்லேலூயா. அங்க பாக்குறோம் அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். இயேசு தேவன் என்னது பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடினார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனோட கூட ஆவியான கூடவே இருப்பார். ஆமென். சும்மா அபிஷேகம் பண்ண கர்த்தரோட ஆவியா கூட இருக்கிறார். இயேசுவோட தேவனோட ஆவியான கூட இருந்தபடினாலே அவர் யாவரையும் விடுதலையாக்கினார். ஆமென். இங்க பாக்குறோம் கர்த்தரோட ஆவியான் ஏழ்மையால் இருக்கிறார், சின்னப்பட்டவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண போது கர்த்தரோட ஆவியான கூடவே இருக்கிறபடினாலே அவரோட வல்லமை, அவரோட மகிமை இறங்கினபடினாலே எப்படிப்பட்ட சுமை பாரம் பிரச்சனை இருந்தாலும் அதை முறிந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட எப்படி இருப்பானா அக்கினி போல இருப்பான். ஆமென். அக்கினி போல இருப்பான். அக்கினி குழம்பு பாத்துக்கிறீங்களா? அக்கினி குழம்பு இரும்பு பட்டையில பாத்தீங்கன்னா அந்த இது வச்சிருப்பாங்க, உருக்குவாங்க. அப்படியே அந்த உருக்குற அந்த உலையில எந்த இரும்பு போட்டாலும் என்ன ஆகும்? அப்படி இருக்குமா? இரும்பு போல நான் இப்படித்தான் இருப்பேன் இரும்பு. அப்படியா? எது போட்டாலும் என்ன ஆகும்? அதோட சேர்ந்து இது மாறிடும். எது போட்டாலும் அப்படியே மாறிடும். அந்த அதுபோல அக்கினிக்கு என்ன நிறமோ, என்ன கலரோ, என்ன தன்மையோ, என்ன கொதிப்போ, அப்படி இரும்பு சேர்ந்து என்ன ஆகும்? மாறிவிடும். பரிசுத்த ஆவியின் அக்கினியா இருக்கிறார். அவர் நமக்குள் வரும்போது நாம அக்னியாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அக்னி எதுல பற்றி போட்டாலும் அது என்ன ஆகுமா? எல்லாரும் பற்றி விடும். ஆமென். ஒரு காடு இருக்குது, குப்பையும் குளமா இருக்குது, சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணணும்? கொளுத்தி விட்டு என்ன ஆகும்? எல்லாம் சுத்தமாயிரும். எல்லாம் சுத்தமாயிரும். அதே மாதிரிதான் நம்ம நுகத்தடியை முறிக்கிறதுக்கு கர்த்தர் அக்கினி இறங்கும் போது எல்லா நுகங்கள் முறிந்து விடும். ஆமென். அப்ப நம்ம எப்படியா இருக்கணும்னா, அபிஷேகத்தோடு இருக்கணும். அபிஷேகத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம எப்படி இருப்போம்னா அக்னியா இருப்போம்.
என் ஊழியக்காரர்கள் மீது நான் அக்கினி ஜோலியாக நான் மாற்றுவேன் சொல்லிக்கிறாரு. நம்ம கர்த்தர் அக்கினி ஜோலியாய் மாற்றுகிறார். அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் அபிஷேகத்தின் போல நிரப்பப்படும் போது உச்சந்த உள்ளங்கால் நம்முடைய நாடு நற்ற எல்லா வருஷம் என்னதுமா அக்னியாக இருப்போம். அப்படி அக்னியாக இருக்கும் போது எந்த ஈ, எந்த பூச்சி, எந்த பள்ளி வராது, எதுவும் வராது. ஆமா, அடுப்பு நெருப்பு இல்லாம ஒரு சாம்பல் அனலாம என்ன வரும்? அடுப்புல என்ன வந்து படுத்துக்கும்? பாக்குறீங்களா? அடுப்புல என்ன வந்து படுத்துக்கும்? அடுப்புல வந்து பூனையா, விறகா, நாய் வந்து படுத்துடும். பார்த்தலையா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடுப்பு விறகு வச்சிருப்பாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அடுப்புல ஒரு சாம்பல் அப்படியே அப்படியே ஆகி இருக்கும். போய் காலையில் பார்த்தோம்னா ஒரு 5 மணிக்கு வந்து பார்த்தோம்னா நாய் அப்படியே சூண்டுக்குள்ள படுத்துருக்கோம் அப்படியே அந்த அனலுக்கு. அப்ப அதை விரட்டி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேற இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் அனல் இல்லாம இருந்துன்னா உள்ளே நாய் வந்து விடும். ஆமா, நாய் வந்து படுத்துக்கும். அப்ப அது விரட்டணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? அக்னியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விறகு போட வேண்டும். ஒவ்வொரு நாள் பல்பிடம் அக்கினால எரிஞ்சு கொண்டே இருக்கணும். இறுதி ஒவ்வொரு நாள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் கர்த்தருடைய வேதத்தினுடைய வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படி அக்னி எரிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு உருவமாக எல்லா மந்திர புள்ளி சின்னங்கள் எதா இருந்தாலும் நம்ம மேல வரும்போது அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போய்விடும். நம்ம குடும்பத்துக்கு உருவமாக ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். தேவ வல்லமை நம்ம மீது இறங்கி கொண்டிருக்கும் போது நுகங்கள் எல்லாம் முறிந்து போய்விடும். அல்லேலூயா. வாழ்க்கை ஏன் சுமை, ஏன் நெருக்கம், ஏன் நுகம் நிமிந்து பார்க்க முடியாதபடி, ஆசீர்வாதத்தில் மேல நிமிந்து பார்க்க கூடாதபடி அப்படியே குமிஞ்சு மனுஷன் முன்பாகவும் எல்லா இடத்துக்கும் ஏன் கலந்து குஞ்சு போறோம்? நுகம், வெயிட்டு, நம்ம பாரத்தை விட அதிகமான பாரத்தை கொண்டு வந்து மேல வச்சு என்ன ஆகும்? எந்திரிக்க முடியாது. சுமந்துட்டே போறோம். இப்படி சுமந்துட்டே போறோம். ஏன்? எதனால? தேவனோட வல்லமை இல்லை, பரிசுத்த அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்திருந்தா அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு இருக்கும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. நம்ம தேவனத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அபிஷேகத்தை வல்லமை ஒவ்வொரு நாள் நம்ம நிரம்ப வேண்டும். இருதயம் அனல் விட்டு எழும்பி கொழுந்து விட்டு எரியணும். கொழுந்து விட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சாதாரண ஒரு கொசுபுத்தி பத்த வச்சு அந்த கொசுபுத்தி கண்ட பக்கம்லாம் இப்படி காமிக்கிறோமா? கொசு பக்கத்துல நிக்குதா? கொசு பறந்து வந்து உட்காருதா? அது மேல வந்து பத்தி வந்து உட்காருதா? இல்லை. ஏன்? நம்ம பத்தி எங்கெல்லாம் காமிக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த புகைக்கு அந்த இதுக்கு அப்படியே பின்னாடி ஓடி போகுது. ஆமா, அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த பிரச்சனையும் உள்ளே வராது. அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளே இருக்கும் போது எந்த பூச்சியும் வராது, எந்த மந்திரமும் ஒண்ணு செய்ய முடியாது, எந்த சூனியும் ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பாக உண்மை சம்பவம், ஊட்டியில ஒரு போதருக்கு ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக ஒரு மாந்திரிகன் ஏவி விடுகிறான். 12 மணிக்கு மேல நைட்டு ராத்திரியில 12 மணிக்கு மேல பிலிஸ்தீனியை ஏவி விடுகிறான் ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக. அது போய் திரும்பி வந்துட்டு இருக்குது. என்னதான் கேட்கும் போது அந்த வீடு சுற்றும் அக்னியாக இருக்கிறது. வீடு சுற்றி அக்னியா இருக்குது, போக முடியல. அது அக்னி தாண்டி போக முடியல. ஏன் என்று பார்க்கும்போது சுற்றிலும் அக்னி. திரும்ப என்ன பண்ற? காலையில அந்த மந்திரவாதி பாஸ்டத்தை வந்து சரணடைஞ்சிட்டான், ஒப்புக்கொண்டு விட்டான். கர்த்தரோட வல்லமை தான் பெருசு என்று பணிந்து கொண்டான். இயேசு ஏற்றுக்கொண்டான். இப்ப அவர் ஊழியக்காரா இருக்கிறாரு. அப்போ தேவனோட வல்லமைக்கு முன்பாக, பரிசுத்த அக்கினிக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது.
நம்மளோட வாழ்க்கை நுகங்கள் நம்ம நுகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறோம், சுமந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறோம். அதுல முறிக்கடிக்கு ஒரே ஒரு வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். நான் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன். அவர் ஊற்ற வல்லவராக இருக்கிறாரு. வாங்க நாம தான் ரெடியா இல்லை. வாங்க நாம தான் ரெடியா இல்லை. தாகமுள்ள தண்ணீரை அவர் ஊற்றுகிறார். ஆமா, தண்ணீரை ஊற்று. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போதுதான் அந்த செடி வளர்ந்து வரும். ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும். ஒரு மாசம் தண்ணி ஊத்துல அந்த செடி என்ன ஆகும்? சுத்தமா காஞ்சிடும். ஆமா, செடி வாடி கறி போறதுக்குள்ள தண்ணி ஊற்ற வேண்டும். ஆமே. அப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே உங்களோட வல்லமை ஊற்றுங்க, அபிஷேகம் ஊற்றுங்கன்னா ஒண்ணு பண்ண முடியாது. செடி கருதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போவதற்குள்ளாகவே கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். நுகங்களை முறிக்க அபிஷேகத்துக்கு வல்லமை உண்டு. எல்லாம் எழுந்து நிற்கலாம். கீழே இது உங்க நேரம். உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனை, போராட்டங்கள், சுமை, பார, நுகம் எல்லாம் முறிக்கப்பட வேண்டும்னா பரிசுத்த வல்லமை அபிஷேகத்தினாலும் உங்களே நிரப்ப கொண்டு வைக்க வேண்டும். கேளுங்க, யாரெல்லாம் பரிசுத்த அபிஷேகம் பெறலையோ இப்ப கேளுங்க, கர்த்தர் வல்லமை ஊற்ற போகிறார்.